தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி பற்றி பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என காங்கிரசாருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கூட்டணி பற்றி பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு குரல்கள் அதிக இடங்கள் கேட்டும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்களை ஒலித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சுப்பிராமன் இணைந்திருக்கிறார். சுப்பிராமன், காங்கிரஸ் கட்சி தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். இந்த திமுக கூட்டணி குறித்து கருத்து கூறுவதற்கு காங்கிரஸ் கட்சியினருக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, சமீப காலமாக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத பாஜக சாதி மத பேதங்களை தாண்டி பயன்படுத்தி வருகிறது. கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்டு வருகிறார். அந்த கூட்டணியில் சேர விரும்பாதவர்களை வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி அச்சுறுத்தி கூட்டணியில் சேர நிர்பந்தம் செய்கிறார்கள். இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துகிற முயற்சி வெற்றி பெறுமையானால் அதனால் பலனடைய போவது அதிமுக பாஜக கூட்டணி தான். அதிமுகவை பயன்படுத்தி வகுப்புவாத பாஜக தமிழ்நாட்டில் ஆளுன்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்துகிற முயற்சியின் மூலம் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு பின்னடைவு ஏற்படுத்துவதற்கு எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் அனுமதிக்க கூடாது. சமீபத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் கூறியபடி காங்கிரஸ் கட்சி அமைத்த ஐவர் குழுவினர் திமுகவுடன் முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. இது குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினருக்கு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடானது விதிக்கக்கூடிய வகையில் செல்வ பெருந்தகையுடைய அறிக்கையானது அமைந்திருக்கிறது. அதே போல இத்தகைய அரசியல் பின்னணியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் நலனில் அக்கறையோடு தேசிய நலனையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதை கொள்கை ரீதியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.